Very good morning. Happy to see you all again through this wonderful மார்னிங் டிவோஷன் வீடியோ. ஒவ்வொரு நாளும் நம்ம வேத வசனங்களை கேட்கிறோம். அது நம்முடைய வாழ்க்கையில பெரிய மாற்றத்தையும் மறுரூபத்தையும் உண்டு பண்ணி தருகிறது. இந்த மாதம் முழுவதும் நாம் பைபிள் விமென்ஸ் அப்படின்ற ஒரு தலைப்புல ஒவ்வொரு நாளும் வேதாகமத்துல இருந்து ஒரு ஸ்திரீயை குறித்து அவருடைய குணாதிசயம் குறித்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலும் கூட ஒரு வேதாகமத்துல இருந்து ஒரு ஸ்திரீயை குறித்து ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையில எப்படி ஆண்டவர் செயல்பட்டார் என்பதை குறித்து நான் பார்க்க போகிறோம். என்னோடு கூட சேர்ந்து வாசிக்க கேட்கிறேன். யோவான் 8வது அதிகாரம் 11வது வசனம். அவர் சொல்கிறார், அதற்கு அவள், இல்லை ஆண்டவரே என்றால், இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறது இல்லை. இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சத சம்பவம் தான். யோவான் ஒரு விபச்சாரத்திலே கையும் கையுமாய் பிடிபட்ட ஒரு ஸ்திரீ அந்த ஊர்ல இருக்க பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் இயேசு கிட்ட வந்து விபச்சாரத்துல ரொம்ப தவறு பண்ண பாவம் பண்ண ஒரு ஸ்திரீயை நிப்பாட்டி சொல்றாங்க, மோசே நியாய பிரமாணங்கள் கல்லெறி வேணும்னு சொல்லிட்டு இவங்க வந்து விபச்சாரம் செஞ்சாங்க. இந்த அம்மா இவங்க என்ன பண்ணா கல்லெறிஞ்சி கொள்ளணும் அப்படின்னு சொல்லி இயேசு கிட்ட கேட்கிறப்ப இயேசு ஒரு கேள்வி கேட்கிறார், உங்கள யார்கிட்ட பாவம் இல்லையோ அவன் முதலாவது கல்லெறியட்டும் அப்படின்னு சொல்லி அவர் குனிஞ்சு தரையை எழுதுறார். அவர் நிமிர்ந்து பாக்குறப்ப ஒருத்தருமே இல்லை, எல்லாரும் போயிட்டாங்க. ஏன்னா எல்லாரும் பாவம் செஞ்ச மனுஷனா மாறுறாங்க. அப்ப ஆண்டவர் கேட்கிறாரு, உன்னை குற்றச்சாட்டை வந்தவனை எங்கம்மான்னா யாரும் இல்ல, யாருமே இல்லை அப்படின்னு சொன்னப்ப, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறது இல்லை அப்படின்னு சொன்னார். இந்த இடத்துல இந்த ஸ்திரீட்ட இருந்து கற்றுக்கொள்ள வேண்டியதை விட இந்த ஸ்திரீயோட வாழ்க்கைய ஆண்டவர் எப்படி மாற்றினார், இந்த ஸ்திரீயோட வாழ்க்கையில ஆண்டவருடைய கிருபை எப்படி வெளிப்படுதுன்னு பாருங்களேன். ஆண்டவர் நம்ம தவறு பண்ணும் பொழுது கூட ஆண்டவர் நம்மளை மன்னிக்கிறார், முழு மனதாய் நம்ம ஏற்றுக்கொள்கிறார். வசனம் சொல்லுது, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறது. நாம் சில நேரங்களில் தவறு செய்யும் பொழுது, நாம் சில குற்றங்களை செய்யும் பொழுது, சில மிஸ்டேக்ஸ் நம்மளுடைய வாழ்க்கையில் வரும் பொழுது மனுஷங்க நம்ம வாழ்க்கையில என்ன பண்றாங்கன்னா நம்மளை ஆக்கினைக்குள்ளாக இருக்கிறான். இவன் இப்படித்தான், இவன் இந்த மாதிரிதான் பண்ணுவான், எனக்கு ஆல்ரெடி தெரியும், இவன் இதைதான் செய்ய போறான், நான் முன்னாடியே சொன்னல, இவன் இப்படிதான் போய் விழுவான் அப்படின்னு சொல்லி நம்ம எப்படாவது தவறு பண்ணணும்னு காத்துட்டு இருக்க சில கூட்டங்கள் கூட உண்டு. சில பேர் அப்படி காத்துட்டு இருக்கலாம் கூட விழுந்த உடனே நம்ம மேல கிரிட்டிசைஸ் பண்ற, நம்மளை கண்டம் பண்ற, நம்மளை ஆக்கினைக்குள்ளாக திருக்கிற மனிதர்களும் உண்டு. ஏன்னா அது மனித சுவாபம், நம்ம அவர்களை தவறு சொல்ல முடியாது. ஏன்னா பைபிள் சொல்றது, மனுஷனுடைய நினைவுகள் நித்தமும் பொல்லாதவர்கள் என்று சொல்லியிருக்கிறது. இதுதான் ஹியூமன் நேச்சர். அப்படி ஆனா காட்ஸ் நேச்சர் பாத்தீங்களா, அவன் தவறு செஞ்சுட்டான்னு தெரியும், அவன் கைமைமா பிடிபட்டான்னு தெரியும், அவ கோணி குறுகி போயிருக்கான்னு தெரியும். ஆனா அப்பேற்பட்டவளை ஆண்டவர் ஆக்கினைக்குள்ளா தீர்க்கிறார். நீ இப்படி பண்ணிட்டல, நான் உனக்கு ஒரு தண்டனை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் தண்டனை கொடுக்கவே இல்ல. இந்த மாதிரி இருக்கே, மோசமா இருக்கே, நீ இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கே, நான் எப்படி உன்னை மன்னிக்கிறது அப்படின்னு கூட ஆண்டவர் அங்க அவளை ஹர்ட் பண்ணவே இல்லை. மாறா சொல்றாரு, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறது இல்லை, இனி நீ பாவம் செய்யாது. எவ்வளவு அன்பு, எவ்வளவு கிருபை அந்த ஸ்திரீயோட வாழ்க்கையில வெளிப்பட்டது என்பதை நான் பார்க்கிறோம். ஒருவேளை இந்த காலை வேளையில இந்த மார்னிங் டிவோஷன் பார்த்துட்டு இருக்க நீங்க ஏதோ தவறு செஞ்சு உட்கார்ந்துட்டு இருக்கலாம், ஒருவேளை ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணிருக்கலாம். நீங்க ஐயோ இது எப்படி நான் ஓவர் கம் பண்ண போறேன், என்னால இந்த பாவத்தை மேற்கொள்ள முடியலையே அப்படின்னு நினைச்சிட்டு ஒருவேளை இருக்கலாம். அப்படிங்க நினைச்சீங்கன்னா ஆண்டவர் என்ன ஆக்கினைக்குள்ளா திருத்துருவாரோ, ஆண்டவர் என்ன நேசிக்காம போயிடுவாரோ, என்ன வெறுத்துருவாரோ, என்ன ஒதுக்கிடுவாரோ அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இல்ல, ஒருபோதும் உங்களை ஆண்டவர் வெறுக்கதே இல்லை. அவர் சொல்றாரு, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறது. அதுதாங்க ஆண்டவருடைய அன்பு. நான் அடிக்கடி சொல்வதுண்டு, பாவத்தை விட முடியலன்னா கூட பரவாயில்ல, இயேசு ஒரு நாளும் விட்டுறாதீங்க. எந்த அளவுக்கு நீங்க இயேசுவை நெருங்கி போறீங்களோ அந்த அளவுக்கு பாவம் உங்களை விட்டு தூர போகும். The more you go to Jesus, the more you can free from sin அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த அளவுக்கு நீங்க இயேசுகிட்ட போறீங்க. இந்த காலை வேளையில நீங்க விழுந்தாலும் பரவாயில்ல, go to Jesus. எவ்வளவு முறை விழுந்தாலும் பரவாயில்ல, நீங்க go to Jesus. ஏன்னா பைபிள் வசனம் சொல்கிறது, நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் எழுந்திருப்பான்னு சொல்லியிருக்கிறது. விழுவது இயல்பு, எழுவதுதான் சிறப்பு என்கிற ஒரு சீன பழமொழியே சொல்லுவாங்க. சோ அந்த பழமொழியின்படி நீங்க இந்த காலை வேளையில விழுந்த ஒரு ஆளா கூட இருக்கலாம். நீங்க இந்த உலகத்திலேயே மோசமான பாவம் பண்ணி நான் உட்கார்ந்து இருக்கேன் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு கூட இந்த வீடியோ ஒருவேளை சில பேர் பார்த்துட்டு இருக்கலாம். அப்படி நீங்க இருந்தாலும் கூட உங்களையும் ஆண்டவர் மன்னிக்கிறார், உங்களையும் இன்னைக்கு ஆண்டவர் நேசிக்கிறார். உங்களை அவர் ஆக்கினைக்குள்ளாக திருக்கிறதில்லை, மாறாக அவர் மகளாய் பார்க்கிறார். ஏனென்றால் உங்களுடைய பாவங்களுக்காக ஆண்டவர் ஆல்ரெடி சிலுவையில மரித்து அதுக்கான விளைக்கரையத்தை ஆண்டவர் செலுத்தி விட்டார். இந்த நம்பிக்கையோடு கூட இந்த நாளை இந்த ஸ்திரீயிடத்திலிருந்து ஆண்டவருடைய கிருபை எப்பேற்பட்டது, அவருடைய அன்பு எப்பேற்பட்டது என்பதை நாம் அறிந்து கொண்டோம். தொடர்ந்து வீடுகளில் இந்த வேத பகுதியை நீங்கள் தியானிக்க, ஆண்டவருடைய அன்பை இந்த ஸ்திரீயின் வாழ்க்கையின் மூலமாய் புரிந்து கொள்ள தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். Thank you. God bless you and have a great day.